Hi friends, welcome to Amizhthampoo. இன்னைக்கு மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுவும் என்னோட பர்த்டே அன்னைக்கு நான் பண்ணியிருந்தேன். வாங்க அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு மாம்பழத்தை நல்லா அரைச்சி அதோட விழுது வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் அளவுக்கு நெய்யை கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு ரிஃபைண்ட் ஆயில் வச்சுருக்கேன். என்கிட்ட நெய் 1/2 கப் தான் இருக்குது, அதனால் நான் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் மொத்தமாகவே நெய் சேர்த்துக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். என் சேனலை இதான் முதல் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ அடுப்பில் கடாய் வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு 1 கப் சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க. இது நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த கடலை மாவோட நல்லா வாசனை வரும்ல, அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா வறுத்தாச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இதை நம்ம சலிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா சலிச்சுக்கோங்க. அந்த கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா உடச்சி விட்டு இதை நல்லா சலிச்சு வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், மாவு எல்லாமே நல்லா சலிச்சாச்சு. இதை நான் ஒரு பவுலில் மாற்றிடுறேன். இப்போ இதில் அந்த 1/4 கப் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்து இதை நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன். நீங்கள் எண்ணெய்க்கு பதிலாக நெய்யே சேர்த்துக்கோங்க. நான் திரும்பவும் கொஞ்சமாக நெய் சேர்த்தி கலந்துக்கிறேன். கட்டி இல்லாமல் இதை நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். நம்ம பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ நாட்டு சர்க்கரை கரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு நான் ஒரு சாஸ்பேனில் 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்து அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு. இது சர்க்கரை நமக்கு கரைஞ்சா போதும். அதை தூசி கல் அல்லதெல்லாம் இருக்குல்ல, அதனால் நம்ம இதை வடிகட்டி வச்சுக்கலாம். சர்க்கரை கரையட்டும். பாருங்கள், இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு. நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது இப்போ வடிகட்டி வச்சுக்கலாம். கரைசல் ரெடியாக இருக்குது. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு நான் அதில் அந்த நாட்டு சர்க்கரை கரைசலை சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். பாருங்கள், இப்போ நல்லாவே சூடாயிடுச்சு. இதில் அடுப்பை லோ ஹீட்டில் வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாம்பழம் விழுதை இப்போ சேர்த்துக்கலாம். இந்த மாம்பழமும் சர்க்கரையும் ஒன்றா நல்லா கலந்து வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. பாருங்கள், இப்போ ரெண்டும் நல்லா கலந்துடுச்சு. இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு லோ ஹீட்லேயே நல்லா குக் ஆகட்டும். கொஞ்சம் கெட்டியாகும். பாருங்கள், இந்தளவுக்கு கெட்டியானால் போதும், ரொம்ப கெட்டியாக விடாதீங்க. இப்போ லோ ஹீட்லேயே இருக்கட்டும் அடுப்பு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாத மாதிரி. பாருங்கள், நல்லா கலந்துக்கோங்க. கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா நமக்கு கரைஞ்சி வரணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும் ஸ்வீட்டு. இதை நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்ததுக்கப்புறம் திரும்ப ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து இதை கலந்துக்கிறேன். அந்த நெய் எல்லாமே உள்ளே அப்சர்வ் ஆகிடும். அந்த அளவுக்கு கலந்துக்கோங்க. பாருங்கள், நெய் எல்லாமே உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. திரும்பவும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்து கலந்துக்கிறேன். நமக்கு நெய் இந்த ஸ்வீட்லேருந்து பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு நம்ம நெய் சேர்த்தா போதும். அதுதான் பதமும். மாவும் நமக்கு எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து வரணும். அந்த அளவுக்கு நம்ம கலந்துக்கணும். பாருங்கள், இப்போ எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்துருச்சு. எண்ணெயும் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு, நெய்யும் எண்ணெயும். நீங்கள் ஏதோ ஒரு பிளேட்டோ இல்லை இந்த மாதிரி ஒரு டின்னில் நெய் க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்வீட்டை சேர்த்துடலாம். மேங்கோ ஹல்வாவை, அந்த ஹல்வாவை சேர்த்தி இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. ஈவனாக ஒரே மாதிரி நல்லா அழுத்தி ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நம்ம பீஸ் போட்டு எடுக்கும் போது நமக்கு நல்லா வரும். இதை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா நம்ம ஆற விட்டுடலாம். ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறம் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இது நல்லாவே ஆறிடுச்சு. நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்துடும் பிளேட்டுக்கு மாற்றுறதுக்கு. இப்போது நம்ம கட் பண்ண போகிற கத்திலையும் இந்த மாதிரி நெய் தடவிக்கோங்க.
உங்களுக்கு எந்த மாதிரி வடிவத்தில் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் வந்து இதை கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி கட் பண்ணுறேன். அவ்வளோதான், எல்லாத்தையுமே நம்ம வந்து இப்போ பீஸ் போட்டாச்சு. இதை வந்து இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். எவ்வளோ சிம்பிளான ஒரு ஸ்வீட்டு, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். நீங்கள் எதாவது நட்ஸு கூட வேணும்னாலும் இதை செய்யும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இது எதுலேயும் சேர்க்கலை. மேலே மட்டும் இப்போ ஒரு முந்திரி பருப்பு கொஞ்சமாக நான் கட் பண்ணி வச்சுருக்கிறத மேலே இந்த மாதிரி போட்டுக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சூப்பரான ஸ்வீட் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் இதில் வந்து ஏலக்காய் தூள் கூட நீங்கள் வாசனைக்காக சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.